மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். பாஜக புறவாசல் வழியாக தமிழகத்தை ஆளணும்ன்றதான் அந்த கூட்டணியோட கொள்கையே. திமுக கூட்டணி இங்க பெருவாரியான மகத்தான வெற்றி பெறும். மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்ற மாதிரி கட்சி விஜய் தான் நடத்துறாரு. ஆனா அதை செயல்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் செயல்படுத்து. விஜய் இப்ப பயத்தின் உச்சத்தில் இருக்காரு. தாவேகா விசில் சின்னம் கேட்டதுக்கான பின்னணி என்ன? பெண்களை திட்டி போட்டா தாவேகால ப்ரமோஷன் கொடுக்கறாங்களா? நிச்சயமா தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய உண்மையான தீய சக்தி தாவேகா தான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில மறுபடியும் சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு 13 பேர் சேர்ந்து அப்படி நட்சத்திரம் மாதிரி அந்த மேடையில ஜொலிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கூட்டணி கட்சிக்குள்ள தாவேகாவுமே இணைய போகுது, மோடி வரும்போது தாவேகா இணைஞ்சிருந்திருக்கும், மேடையில விஜயுமே இருப்பாரு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள்லாம் பார்க்கப்பட்டது. ஆனா அது எப்படி எதுவுமே நடக்கலையே. இல்ல அது பாத்தீங்கன்னா அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. விஜய் அந்த நேரத்துல உள்ள இழுக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்னோட தொடர் ஊடகங்கள் விவாதங்கள்ல நான் தொடர்ச்சியா சொல்லியிருந்தேன், விஜய் அந்த கூட்டணிக்கு நிச்சயமா போக மாட்டார், அந்த கூட்டத்துக்கும் போக மாட்டார், அந்த மேடையில ஏற மாட்டார்னு சொன்னோம். அதுதான் இங்க உறுதியாயிருக்கு. என்னன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. விஜய் தான் இந்த கூட்டணிக்குள்ள வராரு, விஜய் நெருக்கடி வச்சு நாங்க அந்த கூட்டணிக்குள்ள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல பேசும் பொருளா மாத்தணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு செயல் திட்டம் இருந்ததாண்டி. உண்மையா பாஜக நினைச்சா விஜய் தூக்கிட்டு போய் கூட உட்கார வைக்கலாம். அது ஒன்றும் பெரிய சிக்கலே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே அவ்வளவு தூரம் எதிர்த்த ஒரு மனிதர், அமமுகவோட தலைவர் டிடிவி அவர்களை கூட்டிட்டு போறாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா தற்கொலைக்கு சமம்னு சொன்னவர் எடப்பாடிலாம் ஒரு ஆளா, என் பின்னாடி கை கட்டிட்டு நின்னவர் தான் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எடப்பாடிக்கெல்லாம் அவர் சீனியர் தான். அப்படி இருந்தவரை நிர்பத்தின் காரணமாக, வழக்கின் காரணமாக அவர் உள்ள வச்சாங்க. இல்லையே, அவர் இது எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அங்காளி பங்காளி சண்டை, அம்மாவோட ஆட்சி ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணி தேவை அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. சரிங்க, அம்மாவோட ஆட்சி ஜெயிக்கணும்னு சொல்றாரு. எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லவே இல்லையா. நேத்தி கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. இது அதிமுக கூட்டணி யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? யாருமே சொல்ல. அதான் நம்மளும் திருப்பி சொல்றோம். அதிமுக பேரை கூட மோடி அவர்கள் சொல்லவே இல்லை. அததான் நானும் சொல்றேன், ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க பாஜக புறவாசல் வழியாக தமிழகத்தை ஆளணும்ன்றதான் அந்த கூட்டணியோட கொள்கையே. வேற எந்த கொள்கையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு முதலமைச்சர்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள வந்தா ஒரே கூட்டணிக்குள்ள எப்படி 2 முதலமைச்சர்கள் இருக்க முடியும்ன்றது அங்க குழப்பம் வரும். மக்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். திமுக கூட்டணி இங்க பெருவாரியான மகத்தான வெற்றி பெறும். அதுக்கு நம்மளே வழிகாட்டக்கூடாதுன்றதுனாலதான் இது திட்டமிட்ட செயல்தான். நீ வெளியில இருந்து திமுகவை எதிர்க்கணும் தான் அண்ணன் பாஜக விஜய்க்கு கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப செவ்வனமே அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ளேயும் அந்த மேடையில ஏறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொன்னோம். அது இன்னைக்கு நிரூபணமா இருக்கு. இல்ல, மேடையில ஏறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல, ஆனா தனிப்பட்ட முறையில ஏதாவது சந்திப்பு ஏதாவது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% சந்திப்பு நடக்கிறது உண்மை. ஆனா அந்த சந்திப்பு கூட்டணிக்கான சந்திப்பு கிடையாது. சிறுபான்மை வாக்குகளை எப்படி பிரிக்கணும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்குகளை எப்படி அறுவடை செய்யணும், திமுக எப்படி களத்தை விட்டு வெளியேற்றணும், திமுக மேல என்னெல்லாம் பழி சொல்ல முடியும், இதெல்லாம் அசைன்மெண்ட் தினம் பாஜக தரப்புல இருந்து தாவேக்காக கொடுக்கப்படுறது, விஜய்க்கு கொடுக்கப்படுது. ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் வரும் பாருங்க, மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்ற மாதிரி கட்சி விஜய் தான் நடத்துறாரு. ஆனா அதை செயல்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் செயல்படுத்திட்டு. இல்ல, ஆனா நீங்க சொல்றீங்க திமுகவை எதிர்க்கிறது தான் இந்த தேர்தல்ல விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் தேர்தலே போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகங்களும் இருக்கு. ஆமா, உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு பிரதானம் விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்ன்றது விஜய்க்கும் அது குறிக்கோள் இல்ல, தாவேகாக்கும் அது குறிக்கோள் இல்ல. ஈவன் சொல்ல போனா உங்களுக்கு மோடிக்கும் பாஜகவுமே அது குறிக்கோள் இல்ல. அவங்களுக்கு என்னன்னா ஆட்சி கட்டில இருந்து திமுக அகற்றணும்.
எடப்பாடியே நாளைக்கு வந்தாலும் ஒரு டம்மி முதல்வர் தான் அவரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க இது வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்றது, அதிமுக கூட்டணின்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. அதை யார் சொல்றாங்கன்னா அதிமுக காரங்களே சொல்ல மாட்டாங்க என்டிஏ கூட்டணி, அவங்களே வந்து சொல்லும் போது இது அபத்தமா இருக்கு. அதோட என்டிஏ கூட்டணி தான், ஆனா அந்த கூட்டணி கட்சிக்கு தலைவர் வந்து எடப்பாடி அப்படிங்கிறது தானே அவங்க சொல்றது. என்டிஏ கூட்டணி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நடக்கிறது பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தல். நீ இதே பாராளுமன்ற தேர்தல்னா நீங்க நிச்சயமா இந்த பக்கம் இந்தியா கூட்டணி திமுகவே சொல்லுவாங்க, திமுக கூட்டணி சொல்ல மாட்டாங்க. இது வந்து இந்தியா கூட்டணி சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழக சட்டசபை தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. அப்பனா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இது பாஜக ஆள போகுது தமிழ்நாட்டை வந்து அதிமுக என்ற போர்வையில், அதிமுக என்ற பேரை பயன்படுத்தி எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமியோட தலைமையில நாங்க இங்க தேர்தல் சந்திக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ திமுகவை வீழ்த்துறதுக்காக தாவிக்காவை இறக்கிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சோ அதை வீழ்த்துற அளவுக்கான ஒரு வலுவான கட்சியா தாவிக்காவை பார்க்கறாங்களா? நிச்சயமா பாக்குறாங்க, அவங்க நம்புறாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா என்னதான் வேலைகள் செய்தாலும் வந்து தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து புறக்கணிக்கிறாங்க. பாஜக இருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களே அதிமுக கூட்டணி வச்சுதான் ஜெயிக்க முடிஞ்சது. தனிப்பட்ட முறையில் இப்போ அவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு கணிசமான தொகையில வந்து அவங்க வந்து வாக்குகளை வந்து வாங்குறாங்க. தமிழகத்துல வந்து பாஜக வளர்ந்துருக்கு, அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அது வந்து வெற்றிக்கான சதவீதம் கிடையாது, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப இந்த கூட்டணியே பாத்தீங்கன்னா நிர்பந்தத்தின் காரணமாக தான் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. இப்ப அதிமுகக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனிசாமி வேற கிடையாது, டிடிவி தினகரன் வேற கிடையாது, எல்லாமே ஒரே கட்சி தான். அது வந்து கூட்டணிக்குள்ள அவங்க வந்து திருப்பி வராங்க. இப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தாலும் அவர் வந்து வெளியால் கிடையாது, அதிமுக இருந்தவங்க தான். சாத்தியக்கூறு வந்து அவர் வந்தாலும் சரி வரலாலும் சரி இவர் வெளியால் கிடையாது. இப்ப யாரு அதை தாண்டி யார் வந்திருக்காங்க, பாமக 2ஆ பிளந்திருக்கு. அதை வந்து இவர் அன்புமணி மட்டும் உள்ள வந்திருக்காரு, பெரியவர் ராமதாஸ் ஐயா வந்து வரல. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் செய்கின்ற வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்குகள் நிர்பந்தத்தை தான் காரணமா தான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க. யாருமே வந்து தமிழகத்தை ஆளணும், தமிழகத்தின் நலன் சார்ந்து பேசணும்னு எதுவுமே கிடையாது. நான் என்ன கேக்குறேன்னா சட்டசபையில் அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குதுங்க. வந்து ஒரு தமிழக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா வழிகாட்டியா இருக்க வேண்டிய கவர்னர் வந்து தமிழகத்தின் நலன் சார்ந்து வந்து இங்க வந்து எதிரா நிக்கிறாரு. அது குறித்து ஏன் பழனிசாமி பேசவே மாட்டேன்றாரு? அவர் என்ன வந்து பாஜகவோட வந்து மாநில செய்தி தொடர்பாளர் மாதிரி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு கவர்னர். தமிழகத்தின் நலன் சார்ந்து அவ்வளவு பிரச்சனைகள் பண்றாருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே பாஜக செய்தி தொடர்பாளர் எப்படி கூட்டணி கட்சி விமர்சனம் செய்வாங்க? சரியான தரவுகள் தான். ஆனா அப்ப அவருக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. திமுக இருந்து நீ கேக்குறாங்களா? எங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியம் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு இன்னைக்கு நம்மளோட கொள்கையா இருக்கு. இது எதுக்காக நான் சொல்லுவேன்னா கவர்னரை வச்சு உங்களுக்கு வந்து திமுகவுக்கும் தமிழகத்தின் நலனுக்கும் வந்து தொல்லை கொடுக்குறாங்க, விஜய் வச்சு தொல்லை கொடுக்குறாங்க, எடப்பாடி வச்சு தொல்லை கொடுக்குறாங்க. இந்த கூட்டணியில வச்சு என்னதான் தொல்லை கொடுத்தாலும் தமிழகத்தின் பக்கம் வந்து மக்கள் வந்து நிக்கிறாங்க. சிறுபான்மை மக்களும் சரி இன்னைக்கு எல்லாருமே வந்து திமுக கூட்டணி ஒரு இன்டாக்டா இருக்கு. சோ அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இவங்க எல்லா விதங்களும் முயற்சி பண்ணாலும் தோல்விதான் மிஞ்சுது. தாவேகா வந்து தேர்தலை போட்டியிடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல விஜய் மட்டும் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க? தாவேகா நிச்சயமா போட்டியிடும். விஜய் வந்து இப்ப பயத்தின் உச்சத்தில் இருக்காரு. அவர் வந்து போட்டியிடுறதுக்கான எந்த வேலைகளும் வந்து இப்ப வரைக்கும் தொடங்கப்படவே இல்லை. அவரும் வந்து கிளீனா சொல்லிக்கிறேன், என்ன விட்டுருங்கப்பா, நான் அரசியலை விட்டே போறன்ற லெவலுக்கு வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து திமுக எதிர்ன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. உளவியலா அவருக்கு வந்து நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. முதல் நாள் பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரிக்கு வந்து அவர் ஒரு கருப்பு சட்டை போட்டு போயிருப்பாரு. அடுத்த நாளே அவங்க வந்து விட்ட டோஸ்ல வெள்ளை சட்டையா மாறிச்சு, கருப்பு சட்டை வெள்ளை சட்டையா மாறிடுச்சு. சட்டையை வச்சுலாம் அரசியல் செய்ய முடியுமா? ஏங்க சட்டையை வச்சுங்க, சட்டசபையே இன்னைக்கு வந்து அப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்புலம், ஏதோ ஒரு அரசியல் நகர்வுகளை வச்சுதான் நடக்குது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அந்த சினிமா பிரபலம் அதை வச்சு மட்டும்தாங்க இன்னைக்கு அரசியல். அதை தாண்டி எந்த நான் என்ன கேக்குறேன்னா அவருக்கு ஒரு சின்னம் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? எல்லா கட்சிகளுக்கும் வந்து சின்னம் கொடுக்கறது பெரிய விஷயம் தானே. அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா? இல்ல, நீங்க 234 தொகுதியில இருக்குன்னா நீங்க வந்து 5% மேல நீங்க வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றேன்னா நீங்க யாரு வேணாலும் கேட்கலாம். நீங்களே கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எனக்கு பொது சின்னம் கொடுங்க, இப்ப 234 கேண்டிடேட் என்னால போடலாம், குறைஞ்ச பக்கம் நாங்க வந்து ஒரு 100 தொகுதியில போட்டிடுறோம்னா உங்களுக்கு பொது சின்னம் கொடுக்கலாம். இது ஒன்னும் பிரபலமான ஒரு சின்னம் கிடையாதுங்க. வந்து சுயேட்சைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னம் தான் விசில். நடிகர் மயில்சாமி வந்து சுயேட்சை நின்னாரு 2016 வந்து நிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சுயேட்சையில வந்து விசில் சின்னம் தான் கொடுத்தாங்க. நாங்களே வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து நிறைய கேண்டிடேட் வந்து போடும்போது எங்க வேட்பாளர்களுக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சுயேட்சையில் கொடுக்கிற ஒரு சின்னம் தான். நான் என்ன கேக்குறேன்னா இல்ல சுயேட்சைக்கு கொடுக்கிற சின்னமா இருந்தாலும் தாவேகா கேட்ட சின்னம் இல்லையா? இது கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுங்கிறது இது வரைக்கும் ஹிஸ்டரியில இல்லையே.
அதுதாங்க, தாவேக வேற இல்ல, பாஜக வேற இல்ல, தேர்தல் ஆணையம் வேற இல்ல, சிபிஐ வேற இல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு ஒரு அமைப்பு தான். அது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து செயல்படும். நீங்க வேணா சொல்லிக்கலாம் தன்னிச்சையான அமைப்புன்னு சட்டப்படி சொன்னாலும் இங்க வந்து களத்துல வந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக என்ன சொல்றது அதானே செய்யறாங்க. அப்போ பாஜக சொல்லி கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஒரு ஒரு வேலை கேட்கும் போது அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதை கொடுக்கத்தானே செய்வாங்க. இதுல நமக்கு என்ன சிக்கல் என்னன்னா, இந்த சின்னம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த சின்னம் வந்து வழங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க சஸ்பென்ஸா வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு நேத்தி ஏன் வெளியிட்டாங்க? ஒருவேளை ஜோசியர் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. நேத்தி எல்லாம் வந்து மோடி வந்திருக்காரு, சோ அதனால அதை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல மோடியோட ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக வெளியிட்டாங்களா, நமக்கு வந்து தெரியல. இல்ல முன்னாடியே கிடைச்சிருச்சுன்னா எப்போ கிடைச்சது? அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோடுல கூட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா, அந்த ஈரோடு கூட்டத்துக்கு முன்னாடியே இந்த சின்னம் வந்து கிடைச்சிச்சு. அததான் வந்து சூசகமா வந்து ஐயா செங்கோட்டையன் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை உருவாக்க கொண்ட ஒரு சின்னம் எங்களுக்கு வந்து வரப்போகுது, அதான் வந்தத வரப்போகுதுன்னு சொன்னாரு. அப்பயே வந்துடுச்சு. அவர் வந்து அவ்வளவு தூரம் மன்றாடி வந்து அவ்வளவு பெரிய சீனியர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, இன்னைக்கு அவரோட போதாத காலம் வந்து விஜய் வந்து தலைவராக ஏத்துக்கிட்டு அவர் கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, என்னோட ஊர்ல இங்க வந்து நீங்க அந்த விசில் சின்னத்தை வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது விஜய் வந்து முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா விஜய் மட்டும்தான் அங்க முகமா இருக்கணும். தாவேகால பாத்தீங்கன்னா புஷியானந்த் யாருன்னு தெரியக்கூடாது, வேற யாருமே தெரியக்கூடாது. சோ விஜய் மட்டும் தான் தெரியணுன்றது அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமா தான் அது சொல்லல. பட் அதை சொல்லியிருக்கவே வேணான்றதான். அது சொன்னதுனால நான் நேற்று நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய கலவரம், எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு வந்து பொதுமக்களை வந்து அவங்க வந்து துன்புறுத்தல் செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சொல்லும் போதுதான் ஒண்ணு லிங்க் ஆகுது. ஒருவேளை மோடி வரும்போது ஏதாவது ஒரு கலவரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஆமா, உண்மைதான். மோடி வரும்போது இங்க கலவரம் நடக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊடகங்கள் நேத்தி இதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு களம். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ்அப். நேத்திக்கு அந்த பிரச்சனையில வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு ஊடகம் இல்ல, நீங்க வந்து துணிச்சலா வந்து நின்னதை உண்மையிலே நான் வந்து உளமாற நான் வந்து பாராட்டுறோம். உங்க பக்கம் என்னைக்குமே நாங்க நினைப்போம். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கை வரதே ஒரு பெரிய சிரமமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதை உதாரணமா சொல்றேன்னா, இந்தியாவிலே அதிகமான பெண்கள், படித்த பெண்கள் வேலைக்கு வர்றது தமிழ்நாட்டுல தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிசர்ச் ஸ்காலர் வந்து PhD படிக்கிறத வந்து 26% மேல வந்து பெண்கள் தான் இன்னைக்கு வந்து ரிசர்ச்ல வந்து படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே பெண்கள் வந்து சாதித்து வரும்போது இன்னைக்கு வந்து ரோட்ல ஒரு பிரச்சனை நடக்குது, தாவேகாரங்க வந்து பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்றத துணிச்சலா நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டது உண்மையிலே அதை நோக்கி உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஒரு வீரப்பெண்மையா நிக்கிறது உண்மையிலே ஹேட்ஸ்அப். உங்க பக்கம் வந்து எல்லாருமே நிப்போம், ஊடகங்களும் சரி எல்லாருமே சரி கடமைப்பட்டிருக்கோம். ஹேட்ஸ்அப். இல்ல துணிச்சலா அந்த வீடியோ போட்டோம். ஆனா அந்த வீடியோ போடும்போது இருந்த பயம் எனக்கு தான் தெரியும், எங்க பின்னாடியே வந்து கடிச்சு வச்சிட போறாங்களோன்ட்டு. ஏன்னா போலீஸ்காரங்க கையை கடிச்சவங்களுக்கு என் கையை கடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய நேரம் எல்லாம் ஆகாது. இவங்க வந்து இந்த விசில் சின்னம் கொடுத்தது ஒண்ணு, இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனநிலையை அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? போற வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே வந்து இந்த விசில் அடிக்கிறது, இந்த சவுண்டு, இது மக்களுக்கு வந்து இறைச்சலா இருக்குமா, இல்ல தேர்தல் ஆணையம் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா விசில் ப்ளோயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து எப்படிலாம் வந்து சமூகத்துல வந்து பயன்படுத்தலாம். நாங்க வந்து பல்வேறு போராட்டங்கள்லாம் நாங்க வந்து பண்ணும்போதுனா விசில் அடிச்சு வந்து அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ நாங்க வந்து ஒரு தூய்மையான நகரம் இருக்கணும், ஒரு தூய்மையான அரசியல் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக் சந்தான்னு ஒரு கட்சி முன்னாடி இருந்தது, அவங்களோட சின்னமே வந்து விசில் சின்னமா இருந்தது. அப்ப நாங்க பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கும் போது பாத்தீங்கன்னா விசில் அடிச்சு சொல்லுவோம், இதை நாங்க விரட்ட போறோம், இந்த ஊழலை நாங்க விரட்ட போறோம். இந்த மாதிரிலாம் நாங்க வந்து நாங்களே களத்துல வந்து அந்த விசில வந்து பயன்படுத்திருக்கோம். ஆனா அது வந்து இன்னைக்கு இந்த கட்சிக்கு வந்து இவங்க வந்து எப்படி அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே நமக்கு வேதனையா இருக்கு. ஒலி மாசு அளவுக்குன்னு ஒண்ணு வந்து ஒரு அளவுகோல் இருக்கு. அதை வந்து இப்போ என் வீட்டுல நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் வந்து பக்கத்து வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது வந்து என்னோட தனி மனித சுதந்திரம். அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அது வந்து பப்ளிக் வயலன்ஸ் ஆகும். நீங்க பொது இடத்துல இருக்கும்போது நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லைங்களா. மொத்தமா சேர்ந்து ஒரு விசில் அடிச்சாலே நமக்கு வந்து ஓகே ரைட்டு ரசிக்கலாம். 100 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு சத்தத்தை ஒலியை எழுப்பும் போது அது எவ்வளவு, அங்க வந்து நோயாளிகள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வாகனங்கள் வந்து போது இந்த விசில் சத்தத்தை கேட்டு நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இப்ப நீங்களே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த இது வந்து வீடியோவை நான் வந்து பார்த்தேன். இப்போ வாகனம் வந்து போயிட்டு இருக்கு, விசில் அடிக்கிறாங்கன்னா அவர் வந்து பஸ் எடுக்கிறதுன்னு நினைப்பாரா, இல்ல வந்து படிக்கட்டுல இருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை எடுத்து அவங்களோட நிலைமை என்ன ஆகுது, இந்த மாதிரிலாம் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இதனாலதான் நம்ம வந்து சொல்றோம், நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க, அராஜகம் பண்ணாதீங்க அப்படின்னு. இதனாலதான் திருப்பி சொல்றோம். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் டிவிக்கு பிளாக தூக்கி காட்டுறது. நேத்தி கூட பாத்தீங்கன்னா தல அஜித் நடத்த மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு, மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு.
இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் படங்கள் வந்து உண்மையிலேயே வசூல் வந்து நல்லாவே வரும். கில்லி வந்து 3 கோடி ரூபாய் வந்து ரீரிலீஸ் அப்போ வந்து எடுத்தாங்க. இந்த படம் வந்து 3.71 தமிழ்நாட்டுல பண்ணிருக்கு. ஓவரால் இந்தியால வந்தீங்கன்னா 4.5 crores. காரணம் விஜய் ரசிகர்கள். ஆமா, விஜய் ரசிகர்கள் தான். அதை சொல்றேன், எங்க போனாலும் நீங்க வந்து டிவிகே கத்த. நான் என்ன கேக்குறேன், டிவிகேன்னு கத்துறீங்கல்ல, உங்க கட்சி என்ன வந்து பொதுமக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது நீங்க வந்து இறங்கி நின்று இருக்கீங்களா? இல்ல உங்க தலைவர், உங்க தானை தலைவர் ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காரா? உங்க கட்சி பிரச்சனை, உங்க பட பிரச்சனைக்கே பேசாத ஒரு மனிதரை வச்சு அவர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டை மாத்த போறாரு, நாங்க தான் தமிழ்நாட்டோட தூய சக்தி, திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றது, களத்துல எதுவுமே வேலையே செய்யாம இந்த மாதிரி சொல்றது ரொம்ப அற்பத்தனமா இருக்கு. இதை வந்து மக்கள் வந்து ரசிக்கல. அதை தான் நம்ம வந்து இங்க பதிவு பண்ண வேண்டும். மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இவங்க யாரு, இவங்க பின்புலம் என்ன வேலைகள் செய்யறாங்கன்னு போது பார்க்கும்போது தாவேக்காவோட செயல்பாடுகள் மோசம். இது வந்து இந்த தாவேக்கா விசில் சின்னம் கேட்டதுக்கான பின்னணி என்ன? இதுதான் வேணும் அப்படின்னு அவங்க அடம் பிடிச்சு வாங்கினதா ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க முடிஞ்சது. எதுக்காக இதுதான் வேணும்னு அவங்க கேட்டாங்க? எல்லாம் சினிமா போயிட்டேங்க, வேற என்ன நீங்க சொல்லுவீங்க? பிகில்னு ஒரு படம் நடிச்சாரு, அதை கூட வந்து இப்ப இவங்க விசில்னு சொல்லுவானுங்க, எனக்கு தெரியல, பிகில்னு தான் சொல்லுவானுங்க. சோ அந்த மாதிரி என்னன்னா வெற்றியோட எல்லாமே வந்து வீண் வரணும்ன்றதுதான் இவனுங்களோட வந்து சத்தம். சோ அப்படி வந்து ஜோசியக்கார் சொன்னாரு, வந்து ஒரு 10 சின்னங்களை வந்து இவங்க கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ தான் இவங்க எடுப்பாங்கன்னு நான் வந்து உண்மை உளமாற நான் வந்து வேட்டைக்காரன் படத்துல ஆட்டோ. ஆமா, அதுக்காக மட்டும் இல்ல, ஆட்டோன்னா நீங்க தினம் அதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க வந்து சாலைகள்ல பார்க்கலாம், பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு போறது. நம்ம அவசர காலத்துக்கு வந்து பயன்படுத்த பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மகிழுந்து மாதிரி எதுவுமே வந்து பயன்படுத்த முடியாது. கார் வந்து நீங்க பயன்படுத்தணும், ஆட்டோன்றது எல்லாரோட அதிகமான அரசியல் வேற பேசப்படுது. ஆமா, சோ அதனால வந்து நீங்க ஆட்டோ எடுத்துட்டீங்கன்னா தெரியும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தேர்தல் அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா, ஓட்டிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க வாக்களிக்கும் போது மாறி மாறி இருக்கும் சின்னங்கள். அப்ப விசில் பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் விசில் மாதிரி அதுல தெரியாது, வேற மாதிரி தான் அதுல தெரியும். இப்ப ஆட்டோல உங்களுக்கு விசிபிலிட்டி பெருசா இருக்கும். அது எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சோ ஜோசிகார் சொன்ன சின்னத்தை தான் வச்சிருக்காங்க. நீங்க முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வி சென்டிமெண்ட்ல வந்து விஜய் வந்து அப்படியே ஸ்டேயா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத நீங்க சொல்றத பாக்கும்போது விசில் வி அதுல வருது அப்படிங்கறதுனால தான் இதை எடுத்திருக்காங்க. முழுக்க ஜோசியம் தான். வெற்றின்னு ஒரு படத்துல அவர் நடிச்சா உடனே சக்சஸ் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. வந்து விக்ரவாண்டியில வந்து மாநாடு நடத்தினா சக்சஸ் நினைக்கிறாங்க. எதுவுமே ஆகாதுங்க. நீங்க செயல்பட்டா மட்டும்தானே உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர முடியும். நீங்க செயல்படவே இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு இது 2 ஆண்டுகள் வந்து பூர்த்தி ஆகுது. இந்த பிப்ரவரி வந்தா வந்து 2 ஆண்டுகள் வந்து பூர்த்தி ஆகுது. நீங்க என்ன மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்தீங்க? தண்ணி வரலன்னு போராட்டம் பண்ணீங்களா? இல்ல ஏதாவது விலைவாசி ஏத்திருக்காங்கன்னு போராட்டம் பண்ணீங்களா? மத்திய அரசாங்கம் தமிழகத்தின் நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? மெட்ரோ கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எதுக்காக நீங்க போராட்டம் பண்ணீங்க? தாவேகா எதுக்காக எஸ்ஐஆர் போராட்டம்னு ஒண்ணு நடத்துறாங்க, அதுக்கு விஜய் வரவே இல்லை. சோ இதுதானே உங்க லட்சணம். பாதுகாப்புன்னு கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பண்றவங்க நேத்திக்கு உங்களுக்கு என்ன நடவடிக்கை பண்ணாங்க? இது குறித்து ஏன் விஜய் ஒரு வார்த்தை சொல்ல? ஒரு ஊடகவியலாளர் உங்களை வந்து அச்சுறுத்துறாங்க, பொதுமக்களை வந்து அச்சுறுத்துறாங்க. இப்ப எல்லா வலைத்தளங்களும் அந்த அச்சுறுத்தல் குறித்து தான் வந்து பேசுறாங்க. நான் இன்னைக்கும் இப்ப வர வரைக்கும் பாக்குறேன், ஏதாவது ஒரு அறிக்கை தாவேகா தரப்புல இருந்தோ விஜய் தரப்புல இருந்தோ வந்திருக்கும்னு பார்த்தோம். இது வந்து இதுக்கும் எங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சொல்லி தொலைங்கடான்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்தோம், எதுவுமே வரல. அப்ப நீங்க என்ன பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறீங்க? நான் என்ன கேக்குறேன், குழந்தைகள் தினம்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வேற போட்டிருந்தாங்க. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஸ்டுடியோலயே நம்ம வந்து பேசியிருக்கோம், அஜிதா குறித்து பேசியிருக்கோம். சோ அவர் வந்து அன்னைக்கு வந்து மலேசியாவுக்கு வந்து கிளம்பி போனாரு. அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மருத்துவமனையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நீ களப்பணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய்க்காக களப்பணி வந்து செய்யறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அறிக்கை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அஜிதா பக்கம் நாங்க நிக்கிறோம், அஜிதாவுக்கு நாங்க வந்து பதவி கொடுப்போம், இல்ல அஜிதா வந்து போன்ல கூப்பிட்டு விஜய் வந்து பேசினாரு, இல்ல நிர்வாகிகள் யாராவது அஜிதாவை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு உங்க கட்சியில இருக்க பெண்களுக்கே நீ பாதுகாப்பு கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு அரணா இருக்கு, அவங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து நாங்க வேலை செய்யறோம், உங்க பக்கம் நிக்கிறோம்னு சொல்லாத விஜய், நாளைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ இல்ல தமிழகத்தின் நலம் சார்ந்து பேசுறதுக்கு விஜய்க்கோ தாவேக்காக எந்த விதமான அருகதையும் இல்லை. இல்ல இப்போ இவங்க ஆன்லைன்ல எல்லாமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு பெண்கள் மேல அவதூறு பரப்புறாங்கல்ல, இதுக்கான காரணம் என்ன? அவங்க என்ன மனநிலையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? இல்லங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் நீங்க இதுல பாக்கணும். உளவியலா நீங்க வந்து பாக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சமூக செயல்பாளரை நான் வந்து பாத்திருக்கேன். இந்தியா முழுக்க வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, நார்த்ல வந்து RSS தான் இந்த மாதிரி சங் பரிவார் RSS கும்பல் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்வாங்க. பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ பெண்கள் குறித்து அவதூறா பண்றது, ஆபாசமா எழுதுறது, இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கௌரி லங்கேஷ்ல ஆரம்பிச்சு பல பெண்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, கொலைகளே செய்யப்பட்டிருக்காங்க.
இதோட தொடர்ச்சியா இன்னைக்கு யார் இதை இயங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தாவேக தான் இந்த வேலைக்கு. இப்ப நான் இருக்கேன்னா என் மனைவி புகைப்படத்தை எடுத்து போட்டு மோசமா வந்து எழுதுறாங்க. இப்ப எங்க குடும்ப புகைப்படத்தை வந்து ரொம்ப மோசமா வந்து எழுதுது. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க கணவரோட இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து போட்டு ரொம்ப வல்கரா வந்து எழுது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா வெகுஜன மக்கள் ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டாங்க. இதை யாரு பண்றாங்கன்னா தாவேகா ஐடியில ஒரு சிலர் பண்றாங்க, பொறுப்பாளர்கள் பண்றாங்க. 90% யார் பண்றாங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ற நிறுவனம் தான் இது வந்து அவங்களுக்கு வந்து பெய்டு ப்ரமோஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து இசையை திட்டணுமா, இசைக்காக நீங்க எத்தனை இன்னைக்கு வந்து திட்டி போஸ்ட் போட்டுங்க அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பணம் கொடு. இது வந்து அற்பத்தனமானது சொன்ன. பணம் சம்பாதிக்க 1008 வழிகள் இருக்கு. இல்ல பெண்களை திட்டி போட்டா தாவேக்கால ப்ரமோஷன் கொடுக்குறாங்களா? நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு இன்ஃபுளுசராகவே வச்சிருக்காங்க. இல்ல இது புதுசா இருக்கு. சீரியஸா இப்படி ஒரு ப்ரமோஷன் எந்த கட்சியிலுமே கொடுத்திருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அதனாலதான் நம்ம தாவேக்கா இவ்வளவு தூரம் எதிர்க்கிறோம். நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியா பெண்கள் குறித்து அவதூறா பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க. நீங்க ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னா கருத்தியெல்லாம் பேசுங்க. நீங்க பேசின வந்து கருத்துல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல இருக்குன்றத சொல்லுங்க. பொதுவெளியில பேசும்போது நாகரிகம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. பொதுவெளியிலே நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு படி உங்களுக்கு மேல போய் சொல்றேன். நாமக்கல்ல ஒரு பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு ஒரு பெரிய சிக்கலாச்சு. இன்னைக்கு வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கட்டுங்க, பிரச்சனை இல்லைங்க. அது பொது வெளியில வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. அந்த பெண் சம்பந்தப்பட்ட அவங்க உறவினர்களே வீட்டுல இருக்கவங்களே பிரச்சனைன்னு சொல்றாங்க. உடனே ஒரு அறிக்கை வந்தது, அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டன்ற மாதிரி சொன்னாங்களே. இன்னைக்கு வரையும் அவர் அந்த கட்சியில தான். சமீபத்துல ஒரு போஸ்டர்ல கூட அவரோட புகைப்படம் இருந்ததை பார்த்து பொங்கல் விழாக்கு அவர் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க, ஊரெல்லாம் ஒட்டிருக்காங்க. அவர் ஒட்டல, அவரு புகைப்படத்தை போட்டு அவங்க கட்சி தொண்டர்கள் கட்சி ஆட்கள் எல்லாமே வந்து பேனர் வச்சிருக்காங்க, புகைப்படம் ஒட்டியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படவே இல்லை. பாலியல் குற்றத்துல சிக்கினவங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணவங்க, பாலியல் வழக்கு இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இவங்க கட்சிக்குள்ள வச்சுட்டு இவங்க தான் நாளைக்கு வந்து எனக்கு என்ன வருத்தம் வேதனை அதிர்ச்சி இருக்குன்னா இவங்க தான் நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் செயல்பாட்டாளராக வர போறாங்க. ஒரு கவுன்சிலராவோ இல்ல எம்எல்ஏவோ எம்பியோ நாளைக்கு மந்திரியோ வரும்போது தமிழ்நாட்டோட நிலைமை நினைச்சு பாக்குறதுக்கு உண்மையிலேயே நமக்கு அச்சமா இருக்கு. ஒருவேளை இந்த தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசம்னு எனக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தமிழக அரசாங்கம் இவங்க மேல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும். இல்ல தாவேக்கா ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்களா? அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்ல நாளைக்கு வரணும்ன்ற உத்வேகம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க யாரு எதை நோக்கி நகர போறீங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நாங்க இத்தனை ஆண்டுகளா நாங்க அரசியல் களத்துல இருக்கோம்னா எங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல. மக்கள் பணி மட்டும்தான் நம்மளோட கோல். யாரு ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களுக்கான பிரச்சனையை நாங்க வந்து பேசிட்டே இருக்கோம். இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க, அதனால இந்த கட்சி தவறு பண்ணுதுன்னா அதை நம்ம வந்து என்னைக்குமே வந்து கண்டுக்காம போறது கிடையாது. எதிர்த்து போராட்டங்கள் பண்ணி வழக்குகள்லாம் வாங்குறோம். இப்ப அதே மாதிரி இவங்க வந்து இப்ப தாவேக்கா தொண்டரா இருக்காருன்னா நாளைக்கு இவர் தானே மக்கள் செயல்பாட்டுல வர போறாரு. நாளைக்கு எம்எல்ஏக்கு எம்பிக்கு அவர் தானே நிக்க போறாரு. அப்ப நீங்க பெண்கள் குறித்து இவ்வளவு மோசமான செயல்பாட்டா நீங்க இருக்கும்போது நாளைக்கு அந்த பெண்கள் நீங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க, என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க? கொடுக்கக்கூடிய விடியல் பயணத்தையா இருந்தாலும் சரி, உரிமை தொகையும் அவங்க வந்து இச்சையா பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அதான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து பிஜேபி கூட இல்ல RSS எந்த அளவுக்கு வந்து மக்கள் விரோதமா இன்னைக்கு வந்து இருக்காங்களோ அதே மக்கள் விரோதமான செயல்கள் வந்து தாவேக்கா தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து வெகுஜன மக்கள் வந்து இதை பார்க்கணும், தயவு செஞ்சு பார்க்கணும். நம்ம வந்து விஜய் மேல காழ்ப்புணர்ச்சியோ இல்ல தாவேக்கா மேல காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. அவங்க செய்கின்ற செயல் தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் கிடையாது. தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய உண்மையான தீய சக்தி வந்து தாவேக்கா தான். இப்போ இந்த கூட்டணி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இருக்கிற திமுக எதிர்ப்பு எல்லாமே என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப தாவேக்கா கூட்டணியில யாரு வருவாங்க? இல்லைன்னா அவங்க வந்து தனியா தான் நிக்க போறாங்களா? தாவேக்கா கூட்டணியில யாருமே கிடையாதுங்க. அதை சொன்னேன், அது வந்து யாருமே வரல. இவர் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாலும் யாருமே வரல. ஏன்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம வந்து எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாம். களத்துல வந்து இறுதியா நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்று நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட வாக்கு பலம் வந்து தெரியும். தெரியாத ஒரு அன்ப்ரூவன்ட்டு யாருமே வந்து ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால அரசியல் கட்சிக்கு நல்லாவே தெரியும் விஜய் வந்து உண்மையிலேயே ஒரு மாஸ் தான். அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. சினிமால மாஸ் அவ்வளவுதான். அரசியல்ல பாத்தீங்கன்னா அவர் அரசியல் பேசவே இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியலும் பேசலன்னும் போது கடைசியா டிசம்பர் 18 பேசினது. ஆமாங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா மொத்தமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஜேபி அடிமையா போயிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் பிஜேபி அடிமையா போயிட்டாங்க. விஜயும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் வேலை செய்யும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்காங்க. மக்களுக்கான திட்டங்களை வந்து சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். தூய்மை பணியாளர் பிரச்சனை இன்னைக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ஆசிரியர்கள் பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து செவிலியர்கள் பிரச்சனை வந்து சுமூகமா பேசி முடிச்சிருக்காங்க.
வந்து ஜியோ ஜெக்டோ எடுத்த அந்த பிரச்சனைகள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து புதிய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அதையும் வந்து சொல்றாங்க திமுக ஏமாத்திடுச்சுன்னு. நான் என்ன கேட்டேன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஓய்வூதிய திட்டம் வச்சிருக்கு. அதுல நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பாங்க. இங்க 10 ஆண்டுகள் நீங்க வேலை செஞ்சாலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு நலன்கள் வந்து அதுல இருக்கு. ஒரே நாள்ல வந்து எஸ்மா சட்டத்தை போட்டு அரசு ஊழியர்கள் அத்தனை லட்சம் பேரை வந்து ஜெயிலுக்கு அமிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா. அந்த மாதிரி இன்னைக்கு எதுவுமே பண்ணாம 23 ஆண்டுகள் வந்து போராடின ஒரு போராட்டத்தை இன்னைக்கு வந்து முடிவு எடுத்துட்டு வந்து வீறு நடை போட்டு இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி வந்து மக்களுக்கான நல பண்ணியிருக்கும் போது சிங்கிள் மெஜாரிட்டியில வந்து திமுக இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் களத்துல வந்துருக்கு. இல்ல ஆனா திமுக அந்த கூட்டணியை வந்துட்டு சிஎம்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவை குறை சொல்றதுக்கு ஒரு அரசியல் கட்சியா உங்களுக்கு வந்து எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. நீங்க வந்து பேசலாம், தவறு கிடையாது. சிஏஜி அறிக்கையில பல லட்சம் கோடி ஊழல்களை வந்து பாஜக பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவன்ட், இது அவர் சொல்றது வந்து குற்றச்சாட்டு யார் வேணாலும் யார் மேல வேணாலும் ஆதாரம் இல்லாம சொல்லலாம். அதுக்கு வந்து உரிமை இருக்கு. அதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்திய வரலாற்று அரசியல்லே 75 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி திமுக கலைஞரா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற துணை முதல்வராக இருக்கட்டும், யார் மேலேயும் வந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போட்டு ப்ரூவன் பண்ணி ஜெயிலுக்கு போனதே கிடையாது. 2Gன்றது ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி ஒரு பொய்யை சொல்லி கட்டுக்கதைகளை சொல்லி திமுகவோட வந்து தயவுல திமுக வந்து திட்டி தான் இன்னைக்கு பாஜகவே உயர்ந்திருக்கு. அப்ப பாத்துங்க, திமுக வந்து மாநிலம் முழுக்க எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரே எதிரி, தவிர்க்க முடியாத எதிரி, தாங்க முடியாத எதிரி யாருன்னு பலமான எதிரின்னு பார்த்தா திமுக தான். பாஜகவே திமுக வச்சுதாங்க வளர்ந்துருக்கு. அதனால விஜய் வந்து திமுக அடிக்கிறதுல ஒண்ணு இங்க வந்து தவறு ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணும் ஆச்சரியமும் கிடையாது. எவன் வந்தாலும் நீங்க திமுக தான் அடிக்கணும். ஆனா இது வந்து ஆலமரம், இதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, வெட்ட முடியாது, வீழ்த்த முடியாது, ஒண்ணுமே. அதோட நிழல்ல வேணா நீங்க இலைப்பாறலாம் பண்ணி அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா இந்த பிரச்சாரக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு கூட்டம் வேற நடந்துட்டு இருக்கு 25ஆம் தேதி. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தேர்தல் வேலையை மும்முரமா செஞ்சுட்டு இருக்காங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வரைக்கும் உங்க கட்சி வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே வந்து தேர்தல் அறிக்கைகளே வந்து இன்னைக்கு வந்து வெளியிடுற அளவுக்கு தயாராயிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணதுக்கு முன்னாடி 5 திட்டங்களை வந்து வெளியிடுறாரு. இப்ப வந்து மகளிருக்கு வந்து நாங்க வந்து உரிமை தொகை வந்து 2000 கொடுப்போம்னு சொல்றாரு. ஆண்களுக்கு இலவசம் சொல்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. திமுக என்ன சொல்லி சக்சஸ் பண்ணி ஆட்சியில வந்திருக்காங்களோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நான் பண்ணுவேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க 1000 ரூபாய் கொடுக்கும் போதே கொடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லாத ஒரு திட்டம்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும்னு சொல்லுவோம். பெண்களுக்கு கொடுக்கறதே வந்து ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ண பத்துத்தோல்வி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படி இதை வந்து ஓசி பஸ்ன்னு கிண்டல் பண்ணது திமுக அமைச்சர் இல்லையா? இல்ல, இவங்களும் சொன்னாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க சொன்ன துணி வேறன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக காரங்களே சொன்னாங்க, தாவேக தரப்புல இருந்து சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், யாரு சொன்னாலும் தவறுங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து என்ன சொல்றேன்னா, பொருளாதாரத்துல வந்து மேம்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆக்சஸ் இருக்குங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஒரு பெரிய தொகையை வந்து செலவழிக்கணும்ன்றதுக்காக வீட்டுக்குள்ளே முடங்கிருந்தவங்க இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, வெளியில வந்திருக்காங்க, சுதந்திரமா வந்து வேலைகள் வந்து செய்யறாங்க, அவங்க சொந்த தொழில் பண்றாங்க, தொழில் முனைவரா இன்னைக்கு மாறி இருக்காங்க. இதான் நீங்க பார்க்கணும். வெல்ஃபேர் ஸ்கீம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களை வந்து நீங்க எந்த விதத்துல எடுத்துட்டு போவீங்கன்றதான் அதை தான் நீங்க பார்க்கணும். அதை இன்னைக்கு சிறப்பா வந்து திமுக செஞ்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் திமுக மேல சொல்றீங்கல்ல, ஆனா நீங்க இன்னைக்கு 10 வருஷம் வந்து தமிழகத்தை ஆண்டு நீங்க உங்களோட ஜிடிபி அன்னைக்கு எந்த லெவல்ல இருந்தது, இன்னைக்கு இரட்டை இலக்க நோக்கி பாத்தீங்கன்னா 15.50க்கு மேல இன்னைக்கு வளர்ச்சி சதவீதம் இருக்குல்ல. இனி உலகமே இன்னைக்கு திமுகவோட திட்டங்களை வந்து இன்னைக்கு முன்னெடுத்துட்டு போகும்போது இவங்க சொல்றதெல்லாம் களத்துல இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, தனியா வந்தாலும் பிஜேபி தான் விஜய், மொத்தமா வந்தாலும் இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி கூட்டணி தான் அதிமுக வந்திருக்கு. சோ அதனால மக்கள் வந்து 2 பக்கமா பாக்குறாங்க. தமிழகத்தின் நலம் சார்ந்து யார் பண்றாங்கன்னா திமுக கூட்டணி, இந்த பக்கம் யாருன்னா கள்ள கூட்டணி வழியாக பிஜேபி எப்படியாவது தமிழகத்தை ஆளுன்னு துடிக்கும் போது மக்கள் ரொம்ப தெளிவான இந்த முடிவு அந்த எலெக்ஷன்ல எடுக்க போறாங்க. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. நன்றி.